ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். நான் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கேன், நிறையா அக்வைண்டன்சஸை கூப்பிட்ருக்கேன், செலிப்ரிட்டிஸை கூப்பிட்ருக்கேன். இன்றைக்கி இதெல்லாம் கலந்து ஒருத்தரை நான் கூப்பிட்ருக்கேன். பிகாஸ் ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, பிகாஸ் ஹி கேவ் மீ மை டெபியூ. என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ சாங் வந்து இந்த படத்துக்கு இருந்தது, நீ என்ன மாயம் செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட மியூசிக் டைரக்டர் நான் கூப்பிட்ருக்கேன். அவர் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, ஆல்சோ இன்டு அ லாட் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிசம். ஸோ அவர் வந்து நிறையா பொது சிந்தனையில் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதோடு சேர்ந்து தொடர்ச்சியாக மியூசிக் வந்து வரிசையாக பண்ணிகிட்டே வராரு. இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக பேசும்போது நான் 100 பாட்டு எட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அதை செலிப்ரேட் பண்ணலாம் இசை பாட்காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி அவரை கூப்பிட்ருக்கேன். ஸோ ஹி இஸ் none other than டேவிட் பரத்குமார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? I'm doing good. Sound very happy meeting you. நம்ம சொன்ன மாதிரி இல்லை, it's been years now நம்ம சந்திச்சு. ஆமாம், I was not really very curious the day when you called me a few days beforeல. ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா was actually expecting a lot. எல்லாரையும் கூப்பிட்றாங்க, நம்மளையா கூப்பிடல சௌந்தர்யா அப்படின்னு எனக்கு என்ன இருந்துச்சு. பட் ஓகே, God has a plan. And 100 பாட்டு மட்டும் இல்லை, I am just celebrating my silver jubilee year. Oh, wow. So 2025 is my 25th year celebration of musical journey. Okay. So அதனால் I'm very much happy. அது இந்த சமயம் வந்து இப்படி கலந்துக்கிட்டு உங்களோட பேசுறது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார், ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி என்னோடய டெபியூ நீங்கள் வந்து கொடுத்தீங்க. சத்தியமாக வந்து நான் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன். நம்மளே வந்து ரெடியாக இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது, யாரோ ஒருத்தர் நம்மளை நம்பி ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது, ஐயோ இதெல்லாம் உனக்கு தேவையா கோபி, அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்போது, அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்படி நம்பிக்கை டு பி வெரி ஆனஸ்ட், நம்ம நிறைய ஆடிஷன் அப்போ பார்த்துட்டு இருந்தோம், நிறைய சிங்கர்ஸை வந்து பார்க்குறோம். அப்போது மிஸ்டர் சத்யா தானே உங்களுக்கு ரெஃபர் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போது என்னோட ஒரு சின்ன ஸ்டுடியோவில் தான் உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அப்புறம் வாய்ஸ் கேட்டேன். எனக்கு அந்த பாட்டுக்கான அந்த தேவை அதில் இருந்துச்சு, அந்த குரலில். ஸோ ஐ வென்ட் பேக் டு மை ப்ரொடியூசர். ஐ டோல்ட் ஹிம், சரி இந்த பாட்டு இவங்க பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் கன்வின்ஸ்ட் ஹிம். ஆல் வெண்ட் ஆன் வெல். இன்னைய வரைக்கும் இந்த 100 பாட்டு நான் கம்போஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த 1 2 3ன்னு நம்பர் பண்ணால் அந்த பாட்டு வந்து would really catch the first position. ஏன்னா such a wonderful melody. சில பாட்டு நம்ம உருவாக்கும் போது நமக்கே தோணும்ல, இது என்னோட ப்ராடக்டா அப்படின்னு. நாட் ஒன்லி தட் சாங், ஈவன் சௌந்தர்யாவை வந்து பார்க்கும்போது, சௌந்தர்யாவோட வளர்ச்சி, சௌந்தர்யாவை பற்றி நம்ம 4 பேர்கிட்ட பேசும்போது டெஃபினட்டாக சொல்லுவேன் அவங்க என் ப்ராடக்ட் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஐ வில் டெஃபினெட்லி நாட் டேக் த ஃபுல் கிரெடிட், பிகாஸ் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, படிச்சுட்டு வந்தீங்க. இட் இஸ் நாட் லைக்னா நியூ பிகினரோ நியூ கம்மர்லாம் கிடையாது. யூ ஆர் ஆல்ரெடி அ ரெனோன் சிங்கர். பட் அந்த டெபியூ, அந்த இது வந்து கிடைச்சப்புறம் தானே ஒரு த்ரஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மகாலிங்கம் பார்த்தீங்களா, நம்ம படத்தில் அவர் பாடினார். தட் டைம் ஹி வாஸ் வெரி யங், நாட் ஈவன் நோன் டு நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேருக்கு அவர் தெரியாது. அந்த டைமில் ஐ ஜஸ்ட் தாட் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ கேவ் ஹிம் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஷோஸில் நம்ம ஜட்ஜாக போவோம்ல, அது மாதிரி ஐ டுக் மகாலிங்கம் ஆல்சோ ஒன் டைம் அலாங் வித் மீ. அப்போ கூட he was very humble enough and like அந்த ஒரு பிகினருக்கான அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இருந்தார். தட் டைம் he shared like, நான் ஹிப்ஹாப்காக தமிழா சாருக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்னு. என்ன பாட்டு அப்படின்னு, அதுவும் பயங்கர ரேஞ்சு, அந்த மாட்டிக்கிச்சின்னு ஒரு சாங் சாங். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த பாட்டு பாடி, என்னையா மாட்டிக்கிச்சு கைட்டிக்கிச்சின்னு அப்படின்னு நான் ரொம்ப, ஏன்னா பிகாஸ் நம்ம கேட்கவே இல்லை, அது he only sang 2 lines, but that song become huge viral and from there he took off. Now he is ruling. Correct. ரஹ்மான் சார் வரைக்கும் he has sung lot of songs. 2015ல நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணோம். 15. Now it's going to be 10 years. 10 years. Okay. அப்போ எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, திடீர்னு 10 years நியூஸ் வயசாயிடுச்சு குமார், திடீர்னு 10 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு தோணுது. பட் ஆப்வியஸ்லி நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம பண்ண அந்த அட்டெம்ப்டை இப்போ கொடுத்தா இன்னும் கூட நல்லா பண்ண முடியும்னு தோணும்ல. ஒரு பாட்டை நம்ம கேட்க
இன்னும் கொஞ்சம் இதை இங்கே ஒர்க் பண்ணலாம், இங்கே இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம், இது கேட்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஒரு சில ஒப்பீனியன் இருக்க தான் செய்யும். பட் நான் சொல்லிட்டேன். அதான் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு இருக்கும், சே இந்த இடத்துல இன்னும் நல்லா பாடியிருக்கலாம். பட் அப்போ என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம ஃபுல்லாக கொடுத்தது. இன்ஃபேக்ட் நல்லா பண்ணோம். லிரிக் ரைட்டர் வாஸ் அ ஃபீமேல் லிரிக் ரைட்டர், சிவகங்கான்னு ஒரு மேடம் எழுதினாங்க. ஸோ தட் சாங் வாஸ் வெரி கனெக்டிவ் டு தி சிச்சுவேஷன். இப்போ வரைக்கும் யார் அதை கேட்டாலும் எனக்குமே நான் யார்கிட்டயா போடணும் காரில், சார் நீங்கள் பண்ண பாட்டு எதாவது போடுங்களேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்னோட பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த பாட்டை தான் போடுவேன். ஃபஸ்ட்டு அந்த பாட்டு தான் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நான் பண்ண பாட்டில். ஸோ சச்சவே நோ லைக் கரெக்ட். அதே மாதிரி மாளவிகா பாடியிருக்காங்க, மாளவிகா பாடினாங்க, டிஎஸ்கே பாடினாரு, கிருஷ்ணன் பாடினாரு, அரவிந்த் பாடினாரு, ஒன் மோர் பர்சன்ல ஐஸ்வர்யா, விக்னேஷ் உங்களோட கோ சிங்கர், விக்கி பாடினாரு. அவருக்கும் அது டெபியூ. ஸோ அதனால அதுக்கப்புறம் இஸ் காட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி வித் இமான் சார்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். பட் இதுக்கு முதல்ல ஒரு சீடு, ஏன் மியூசிக்? டேவிட் பரத்குமார் இசைக்கு வந்த காரணம் என்ன? அவருக்கு இசை வந்த காரணம் என்ன? இசை எங்கேருந்து வந்துச்சு? ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா என் வீட்டிலலாம் யாரும் இந்த பேக்ரவுண்டும் கிடையாது, இதை பற்றி எதுவும் தெரியாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ வென்ட் டு கீபோர்ட் கிளாஸ். ஒரு 6 months தான் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா என்னை எட்டி இடுப்புலே உதச்சி, நீ என்ன கூத்தாடி பிழைக்க போறியா அப்படின்னு கேட்டு எனக்கு அந்த கீபோர்ட் கிளாஸையும் கட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு அப்படி யாரும் என்கரேஜ் பண்ணலங்கிறதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். எனக்கு யாரும் புஷ் பண்ணல. பட் என் அம்மாவோட கூட பிறந்த தம்பி ஒருத்தர் ஹி வாஸ் இன்டு லைட் மியூசிக். ஏன்னா அவர் மியூசிக் காலேஜில் படித்தார், கர்நாடிக் வோக்கல். அப்போ அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேஜ் லைட் மியூசிக் போகணும் அப்படின்லாம் இருக்கும்போது ஐ வாஸ் வெரி யங். நான் ஃபஸ்ட்டு இந்த ஆர்கெஸ்ட்ராவில் அவங்கள ஒரு டீமை உருவாக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் வாய்ப்பு கிடைச்சோடனே அது மேடை ஏற்றுறாங்க. ஸ்வர ராகா அப்படின்னு சொல்லி ஒரு லைட் மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்கிறாங்க. 90s நான் சொல்கிறேன். அப்போ ஆள் இல்லைன்னு ஒருத்தர் கூப்பிட்டு போவாங்க. அது மாதிரி திஸ் ஃபெலோ ரொம்ப துடிப்பாக இருக்கான், இவனை கூப்பிட்டு போய் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு. சரி என்ன கொடுப்பானுங்கன்னு பார்த்தா நான் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு பேங். எனக்கு ரிதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தட்டுறதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். தட்டினா அது வெளியும் கேட்கக்கூடாது, ஏன்னா மைக் ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும். யூனோ தட். அப்போ ட்ரிபிள் காங்கோ கொடுக்குறாங்க. அது ஒரு கணக்கு ஸ்டேஜ் ஃபில்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம் அதை. ஸோ அதை கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல, அப்படி போட்டு அதில் உட்கார வச்சு நம்மளும் உட்கார வச்சு பவுடர்லாம் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் பிளேயிங் தே. என்ன தட்டினா என்ன வேணால் தட்டலாம், நீ என்ன வேணால் தட்டியா, நாங்கள் தட்டுறதுல ஒன்றில் வெளியே கேட்காது, கவலைப்படாது, எல்லா மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ என்னை அங்கே கண்ட்ரோல் பண்ணவும் யாரும் இல்லை. ஐ வாஸ் சிட்டிங் தேர் ஃபார் ஆல் 3 hours அண்ட் டூயிங் சம்திங். ஐ என்ஜாய். எல்லா பாட்டுக்குமே வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். போகும்போது 50 rupees பே பண்ணாங்க. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட். ஐ வாஸ் அப்படியே லைக்லாம் ஃப்ளைங். அப்போ 50 ரூபா எனக்கு, தம்த பையனுக்கு 50 ரூபா பெரிய விஷயம். ஸோ அதனால் வாங்கி நல்லா ஜம்முன்னு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஸோ அங்கேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணது. அப்போ லைட் மியூசிக் எனக்கு ரொம்ப அந்த அட்மாஸ்ஃபியர் அங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கூல் காம்படிஷனில் இந்த வந்தேண்டா பால்காரன் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அப்போ எப்படின்னா அந்த காம்படிஷன் ஒரு சின்ன பில்டிங், இட்ஸ் அ நர்சரி ஸ்கூல். ரீசெண்டாக கூட போயிருந்தேன் நாங்கள். அந்த நர்சரி ஸ்கூலில் என்டையர் பில்டிங்க்கு ஸ்பீக்கர் மாட்டி வச்சுருப்பாங்க. எனி அனௌன்ஸ்மெண்ட்ஸ், எனிதிங் யூ வாண்ட் டு கன்வே எல்லாமே அந்த ஸ்பீக்கரில் பண்ண ஃபுல் பில்டிங்கே கேட்கும். காம்படிஷன் நடத்துகிறாங்க, நான் பாடுறேன், எல்லாரும் கீழே போய் அந்த மைக் ரூமில் தானே அந்த ரூமில் பாடணும். ஸோ நான் பாடுறேன், என்டையர் ஸ்கூல் தே ஸ்டார்ட் லிஸ்னிங் அண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ ஐ காட் 2nd place. அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்வான் கப்பலான ஸ்வானில் ஒரு ஃப்ளவர் வாஸ், அதுக்கு மேலே பிளாஸ்டிக் 2 பூ. இதெல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அதனால் இதெல்லாம் கேள்விப்பட்டு இப்போ என்னோட இந்த மாமா சொன்னேன் இல்லையா, அவர் என்னோட தாய் மாமா, அவர் தான் என்ன பண்ணார், இவன் பாடுவான். அப்போ எனக்கு ரொம்ப ஃபெமினைன் டோன், வாயை திறந்தாலே பொம்பளை வாய்ஸ் தான் வரும். நான் ஃபோன் எடுத்து ஹலோ சொன்னேன்னா வீட்டில் இருந்து அம்மா பேசுகிறாங்க அப்படின்வாங்க. என் பையன் அது அப்படின்னு எங்கள் அப்பா. ஸோ உங்களுக்கு நீங்கள் சொல்கிற வயசு குழந்தையா இருக்கும்போது 5th 6th 7th அப்படி.
அப்போ ஃபெமினின் வாய்ஸ் தானே இருக்கும். இல்லை அதுக்கு பக்காவாக அப்படியே இருக்கும். அது சொல்ல கேட்குறாங்க வீட்டிலேருந்து அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. பட் ஃபீமேல் வாய்ஸ்லேயே தான் எல்லா பாட்டையும் பாட ஆரம்பிச்சிருந்தேன். ரொம்ப நாளாக அதை அப்படி பாடிட்டு இருந்தேன். அது சேஞ்ச் பண்ணி பாடுவாங்கள்ல மேல் ஃபீமேல், அது மாதிரியெல்லாம் பாடிட்டு இருந்தேன். தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ரியலைஸில் நல்லா இல்லை, என் தோற்றத்துக்கு ஒரு லேடி வாய்ஸில் மாற்றி பாடினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. தென் ஐ ஸ்டாப் டூயிங் தட். ஸோ அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் முதல்ல இந்த லைட் மியூசிக் அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்னொரு தப்லிஸ்ட் இருக்கார் காந்தாராவ்னு, அவரோட தம்பி, அவன் என் ஏஜ். தட் ஃபெல்லோ சைட் அவன் கீபோர்ட் கற்றுக்குறான். அவன் வந்து சொன்னான், இந்த மாதிரி உனக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா வரும், நீ நல்லா பேசுவ, மைக் எடுத்தா நம்ம சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன எப்படி பண்ணுவேன்னே தெரியாதையா, இல்லை பரவாயில்ல நான் எடுக்கிறேன். ஏன்னா he was accompanying a troupe over there. அவன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நம்ம போய் நின்னா ஆஸ் அ இன்சார்ஜ் ஆஃப் தி ப்ரோக்ராம் we need to do something by shaking, you conduct and you stop, you sign. You need to extract work for which you need to be little older, elderல. எல்லாரும் நம்மளை அப்படி மாதிரி பார்ப்பாங்க கொசுமா. எனக்கு அதில் தைரியம் இல்லை. பட் he only pushed me. And 2000ல் எனக்கு அதனால தான் ஐ சேட் லைக் 2025 சில்வர் ஜூப்ளி. ஃபஸ்ட்டு 2000ல் என்னுடைய ஸ்டேஜ் லைட் மியூசிக் ப்ரோக்ராம் என் கூட படித்த ஒரு பையனோட அக்காவுக்கு பண்ணோம். பாட்டுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே ரிஹர்சல் தெரியாது. ஆனால் எல்லாரும் ஏற்கனவே கச்சேரி வாசிக்கிறவங்களை நம்ம அசம்பிள் பண்ணதுனால இட் வாஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஹேண்டில். அடுத்த பாட்டு என்னன்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம், சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க இல்லையா, ஆப்வியஸ்லி 2002 இருக்கும்போது. பட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஷோ. பட் நான் ஃபஸ்ட்டு மேடையில் பாடின பாட்டுமே கூட குறுக்கு சிறுத்தவளை. 99ல் தட் ஃபிலிம் காட் ரிலீஸ். ஸோ 2000ல் குறுக்கு சிறுத்தவளை பாடுறேன். அப்போ என்னோட டீம் மேட்ஸ் இருக்காங்களே எல்லாம் சின்ன பசங்க, முதல்வன்ல. ஸோ அந்த பாட்டு பாடி முடிச்சோடனே பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க, கை தட்டினாங்க, இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினச்சி அதுலேருந்து வி ஸ்டார்டட் புட்டிங் ஆல் அவர் எஃபர்ட்ஸ். வி டிட் லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் நிறைய விஷயங்கள் நான் டிசைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த டைமில் எந்த கிளாஸ் என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? ஐ திங்க் ஐ எம் 10th 11th இருக்கும். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கும். ஓகே. ஸோ முடிச்சு காலேஜ் வந்ததுக்கப்புறம் அப்போல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஆரம்பித்த உடனே மொத்த ப்ரோக்ராமே வி யூஸ் டு சார்ஜ் 3000, 4000, 5000 மொத்த ப்ரோக்ராமே, என்டையர் யூனிட்டே. பட் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் வி நீட் டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேயிங் தமிழில், செய்வன திருந்தச்சே இல்லைன்னா அமைதியாக இரு. ஸோ அதில் ஐ ஸ்டார்டட் டாமினேட்டிங். கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ஐ புட் லாட் ஆஃப் ப்ரெஷர். ஐ இன்சிஸ்டட் பீப்புள், ஐ மேட் எவ்ரி ஒன் டு ஃபாலோ யூனிஃபார்ம் பேட்டர்ன். எல்லாரும் ஒயிட் பிளாக் தான் அப்போ போடுவோமே. இப்போ எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா, இல்லை அந்த சேஞ்ச் ஓவர், குர்தா, பிளேசர், கோட்டு அந்த மாதிரிலாம் போடுறாங்க, ஸ்லீவ்லெஸ் எல்லாம். அப்போது கேட்ரிங்க்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், ஆர்கெஸ்ட்ரா ஆளுங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க, யூனிஃபார்மே அவ்வளோதான். ஸோ லெட் இஸ் சேஞ்ச் த கலர்னு சொல்லி ப்ளூ பிளாக்னு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ்லெஸ் கோட்டை வந்து நானே எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கும், எல்லாம் போட்டுட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை நான் திரும்ப ட்ரை க்ளீன் போட்டு வாஷ் பண்ணி அடுத்த ப்ரோக்ராமுக்கு திரும்பவும் அயன் பண்ணி கொடுத்து திரும்ப வாங்கணும். அந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் மெயின்டைனிங். பேமெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது கூட ஒரு நல்ல என்வலப்பில் போட்டு நம்ம என்னோட லைட் மியூசிக் ட்ரூப்ல இருந்து ராகமாலிகா அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் 2000ல். ராகமாலிகான்னு போட்டு கீழே சைன் பண்ணி தேங்க் பண்ணி கொடுக்கணும். யூ நீட் டு ஏர்ன் ரெஸ்பெக்ட். ஏன்னா அதுதான் முதல்ல மிஸ் ஆயிருந்துச்சு. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை, வி ஷுட் ஃபர்ஸ்ட் ஏர்ன் ரெஸ்பெக்ட். அதில் நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சு ஐ திங்க் ஒரு 3000 ஸ்டேஜ் ஷோஸ் கிட்ட நான் ராகமாலிகா பேனரில் முடிச்சிருப்பேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் முறையாக எதுவுமே கற்றுக்கவே இல்லை அப்போ வரைக்கும். அண்ட் தென் கொயர், சர்ச். ஸோ பீயிங் எ கிறிஸ்டியன், கொயரில் போய் ஜாயின் பண்ணுறோம். அது வந்து சாம்வேல் சாலமன் அப்படின்னு சொல்லி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவர் ஹஸ் டன் இஸ் கிரேட்ஸ் இன் ட்ரினிட்டியில். அப்புறம் ஆஸ்திரேலியா போய் மியூசிக்லாம் படித்தார். என்னை சுற்றி இருக்கவங்களாம் சொல்லும் போது, நீ கட்ட குரலில் பாடுறாடா, தயவுசெய்து பாடாத அப்படின்னு சொல்கிற கும்பலில் தட் ஃபெல்லோ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டெல், நல்லா இருக்குது சவுண்டு, பாடு அப்படின்னு எனக்கு சொன்னது ஃபஸ்ட்டு சாம் தான். ஸோ அதனால் அவன் கூட ஒட்டிக்கிட்டேன்.
ரைட். நம்மளை யார் சரின்னு சொல்கிறாங்களோ அவங்க கையை பிடிச்சிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அவர் நிறைய ரெக்கார்டிங்ஸ் வாசிக்க ஆரம்பித்தார். நிறைய பேருக்கு அவருக்கு அப்போ அந்த டைமில் டச்சில் இருந்துச்சு சினிமாவில். இப்போ இருக்க மாதிரி சினிமா அப்போ கிடையாது. ரொம்ப சீக்ரெட் வேர்ல்டாக இருந்துச்சு. அவங்க எங்கே இருப்பாங்க, எங்கே சந்திப்பாங்க, அந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு அப்போ தெரியாது. கரெக்ட். அப்போ சாம் வந்து யூஸ் டு, பிகாஸ் ஹி வாஸ் அ கீபோர்ட் ப்ரோக்ராமர், நிறைய பாட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய மியூசிஷியன்ஸோட கனெக்ட் பண்ணியிருந்தார். ஆல் தட் புஷ் மீ இன் டு கம்போசிங். அப்போ நான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், சாம், அவன் என் கூட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக, நாங்கள் ஒரே இதில் படித்தோம். பை த டைம் யூ ஹேட் அன் எக்ஸ்பர்டீஸ் இன் கீபோர்ட் அண்ட் கீபோர்ட். என்னோட பார்ட்னர் ராவ் சொன்னா இல்லையா, அவர் கீபோர்ட் பிளேயர். ஓகே. ஸோ மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் கீபோர்டு தான். நீங்கள் யாருமே வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரிதம். நான் தான் சொன்னேன், தட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் டெவலப். அப்போ SPD 11 ஒரு பேட் இருக்கும். இப்போலாம் அதெல்லாம் இருக்கானே தெரியல எனக்கு. SPD அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகி நிறைய 20 வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நிறைய வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. ஹான்சோனிக் வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. 11 மட்டும்தான் இப்போ எலக்ட்ரானிக் பேடு. ஸோ அந்த பேடை நான் வாங்கி நானே வீட்டில் கனெக்ட் பண்ணி சும்மா தட்டுறது, டோனை கொஞ்சம் மிடி வச்சு ஏற்றுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கவும் பேசிக்கான ரிதம் பேட்டர்ன்ஸை மட்டும் வாசிக்கிறேன். ட்ரம் கிட் போட்டுக்குவேன், அப்புறம் காங்கோ பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, அது போடுவோம். அப்புறம் 6/8க்கு என்ன வேணுமோ அது, தப்லாவில் டோலாக்கோட சேர்த்து ஒரு பேட்டர்ன். இது யாருமே இல்லை, நீங்கள் லீடும் வந்துருச்சு, ரிதம் வந்துருச்சு, யாருமே இல்லைனாலும் நாங்கள் ஒரு 3-4 பேர் மட்டும், ஒரு ஃபீமேல் மட்டும் போட்டு கச்சேரிலாம் முடிச்சிட்டோம். இது எதுவுமே இல்லாமலாம் போயிட்டு வெறும் அந்த ரோட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, தெரியுமில்ல, அந்த ரோட்டோ கிட்டுன்னு சொல்லுவாங்க ட்ரம்மில். நான் ரோட்டோவில் இருப்பேன், ராவ் கீபோர்டில் இருப்பார். ஒரு மேல் ஒரு ஃபீமேல். ஓகே. எல்லா பாட்டையும் நாங்கள் அதிலே பண்ணியிருக்கோம். இல்லை, நீங்கள் கம்போசிஷன் சொன்னீங்கல்ல, அப்போ பண்ணும்போது கம்போசிஷன் வாஸ் அப்சல்யூட்லி அ மிராக்கிள். ஏன்னா கம்போசிங்னா என்னன்னு தெரியாது, அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. அப்போ எப்படி ஒரு டியூன் வந்து மனசுல வருது, வெறும் டியூனா வருது, சரி சரி, லவ் பண்றோம். ஸோ ஒய்ஃபு அதை கல்யாணம் முன்னாடி அந்த சூழ்நிலை நம்மளை கொண்டு வந்து பிரிக்குது, பார்க்க முடியாத சூழ்நிலை அப்படிலாம் இருக்கும்போது என்ன வரும், பாட்டு என்ன வரும். ஸோ அப்போ ஒரு பாட்டு ஒன்று திடீர்னு வருதுன்னா அப்போ சாம் கிட்ட தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சாம் இந்த மாதிரி எனக்கு தோணுது, சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலேன்னு. அப்போ ரொம்ப வண்டர்ஃபுல் ப்ரோக்ராமர். ஸோ நம்ம இதை டியூனாக சொல்லும் போது ஹீ வில் கன்வெர்ட் தட் இன்டு ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து இதான் உன் டியூன் கேட்டுப்பார் அப்படின்வான். அப்போ நமக்கே நானா அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சாங் ஃபர்ஸ்ட் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தோணுது தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங். அது என்ன சாங்? ஐயோ மறந்து, இதை கேட்டுட்டு இருக்கீங்களா? குட். உன் பார்வைகளில் நான் உயிர் வாழ்கிறேன் சொல்லி ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆல்சோ. உன் அரவணைப்பில் நான் தினம் வளர்கிறேன். உன் இது அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இல்லாத இருக்கும், டைட்டா இல்லாம இருக்கும். பட் அழகே உன்னையே நினைக்கிறேன், தினம் உன் சுவாசத்தை சுவாசிக்கிறேன், உன் கால்கள் போகும் இடம் நான் தேடுவேன், உனக்காக உயிர் வாழ்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டியூன். இதை நான் வந்துட்டு அம் பண்ணி மாதிரி நல்லா இருக்குடா, டெவலப் பண்ணலாமா அப்படின்னு. டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுவேன் என்னன்னு கேட்டால் அப்புறம் கீபோர்டில் உட்காந்து அவன் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஸ்டார்டட் டூயிங் ஆல் திஸ் ப்ரோக்ராமிங். அதுலேருந்து அப்போ ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன். ஓகே, ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது, நம்ம அது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தேவையில்லை. அப்போ அந்த சேஞ்ச் ஓவர் ஏரா, இந்த லைவ் எல்லாம் இல்லை. அப்போ அந்த வெறும் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், நம்ம கம்ப்யூட்டர் வித் கீபோர்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் இருந்தால் போதும். அப்படி பண்ணி எடுத்தது அது அப்படியே கேஷுவலாக விட்டுட்டோம். வந்துட்டோம். நல்லா பாடுவாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ். அவங்க அம்மா வந்து இந்த காஸ்பலில் ரொம்ப ஃபேமஸான சிங்கர். அவங்க ஷீ இஸ் சாந்தி சாலோமன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ரெனோன் சிங்கர். அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, கொயரில் ஜாயின் பண்ணு அப்படின்ட்டாங்க இமீடியட்டாக. ஸோ 10 years நான் ஐ வாஸ் ட்ராவலிங் கொயர். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் எவ்ரி பிட். நான் வந்து ஆக்சுவலாக சுப்ரானோ சிங்கர். சுப்ரானோ உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக, இட்ஸ் லீட் போர்ஷன். ஒரு சுப்ரானோ வந்து யூஸ்வலாக ஃபீமேல் தான் பாடுவாங்க. பட் எனக்கு வந்து நாலேஜ் இல்லாதனால என்னை அதர் பார்ட்ஸில் போட முடியாது. அப்படி போட்டால் மற்றவங்களாம் டிஸ்டர்ப் ஆகும், ஏன்னா அவங்களாம் வந்து முறையாக கற்றுக்கிட்டு அதை எப்படி ட்ராவல் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க. பட் ஓகே, என் கூட இன்னும் 4-5 பேர் இருந்தாங்க. ஸோ மேல் சுப்ரானோன்னு நாங்கள் போட்டு வச்சிட்டோம். 70 வாய்ஸ் கொயர் அது ஆக்சுவலாக. அதில் நான் மேல் சுப்ரானோவில் இருக்கேன். பட் என்ன எனக்குன்னு ஒரு பெரிய விஷயம்னா கடவுள்கிட்ட நான் நன்றி சொல்கிறது,
அவங்க சொல்லி கொடுக்குற மற்ற போர்ஷன்ஸை வந்து ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணுவேன். ஏன் என்ன அதில் போடல, நாம் எதில் மிஸ் ஆகுறோம் அப்படிங்கிறத. அவங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் கொயரில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு 5-6 CD அவங்களுக்கு கொடுத்தாங்க, வால்யூம் 1 to 5ன்னு. இதை நீ கற்றுக்கிட்டு வந்துட்டா தான் நான் உன்னை பண்ணுவேன்னு எனக்கு இன்டர்வியூ வைத்தாங்க. அது இன்னும் 2-3 டேஸில் எல்லா பாட்டுமே பாடினேன் வித் ஸ்வரத்தோட. இதெல்லாம் எப்படிடா மனப்பாடம் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு. ஸோ அந்த கொயரில் இருக்கும்போது டிட் யூ ஸ்டார்ட் லேர்னிங் வெஸ்டர்ன்? எதுவுமே இல்லை. வாவ். எதுவுமே கற்றுக்கவே இல்லை. ஓ, அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. எங்கே கற்றுக்கணுன்ற எண்ணம் வருது. அது வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஓகே. சரி, நம்மளை ஒரு கொயரில் போட்டுடுறாங்க, நீ ஒரு பெரிய பாடகன் அப்படின்றாங்க. யாராவது கேட்டால் நான் மிராக்கிள் மினிஸ்ட்ரி கொயர் மெம்பர், 70 வாய்ஸ் கொயர் இருந்து அங்கேயே பாடுறியா அப்படின்வாங்களா. அது மாதிரி வெளியே வந்தால் லைட் மியூசிக் ஆர்கனைஸ் பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் டேட் வந்துகிட்டே இருக்கும். அங்கே மேலே போய் நின்னா நம்ம கையை காட்டினா பாடுறாங்க, கையை காட்டினா நிறுத்துறாங்க. கற்றுக்கணுங்கிற தேவையே வரவே இல்லை. எனக்கு யாரும் கேட்கவும் இல்லை. எனக்கு அது தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டே தான் நான் ரொம்ப நாளாக இருந்தேன். கற்றுக்கிறதுக்கு எப்போ ஆரம்பித்தேன்னா 2012. ஏன் 2012 கற்றுக்க ஆரம்பிச்சேன்னா, எனக்கு பாப்பா பிறக்குது. உங்களுக்கு தெரியும், ஹர் நேம் இஸ் அதிஸ்யா. ஐ ஹேவ் அ கேர்ள் பேபி. ஷீ இஸ் 13 years old now. 2012 அவள் பிறந்த உடனே லைஃபே அப்படியே மாறுது. ஏன்னா அப்போது நான் வந்து ஐ வாஸ் MBA டிஸ்கன்யூட். இந்த சென்ஸ் லைக் அரியர் இருந்துச்சு, கிரெடிட் கார்டு பேலன்ஸ் இருந்துச்சு, காசு கட்ட மாட்டேன். கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணேன்னா எடுத்துக்கு சொல்ல வரேன்னா ஒரு உதாரி அப்படி இருப்பாங்களே. ஐ வாஸ் நாட் சீரியஸ் இன் மை லைஃப். இந்த பாப்பான்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு அந்த குழந்தை ஒன்று கேள்வி கேட்குமே, நீ ஒரு கடங்காரன் வீட்டில் வந்து திடீர்னு பெல் அடிச்சு உங்கள் அப்பா கடன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அசிங்கமாயிடுவேன். உடனே எல்லாத்தையும் கடன்லாம் கட்டி முடிச்சிரு அப்படின்னு சொல்லி உடனே அப்பா என்னப்பா படிச்சிங்க அப்படின்னு சொன்னேன். அம்மா MBAல அரியர் இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. உடனே அரியர் பேப்பர்லாம் கிளியர் பண்ணேன். அப்போ அது மாதிரி என்னோட லைஃப்பை ரெகுலரைஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு வரும்பொழுது மியூசிக். உங்கள் அப்பா யார்? உங்கள் அப்பா மியூசிஷியன். அப்படி உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. ஒரு கொயரில் மெம்பரு. ஸோ 2013ல் படிக்க ஆரம்பிச்சு 2015ல் தான் படிக்க ஆரம்பிச்சு 15ல் படத்துக்கு மியூசிக் படம் பண்ணிடுறேன். இது என்னது ஃபாஸ்ட் ஃபார்வர்டா? மிராக்கிள் தான் சொல்லுவாங்க. அப்போது ஐ வாண்டட் டு லேர்ன் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். எல்லாரும் இந்த அது கர்நாடிக் போய் கற்றுக்காம. ஸோ ஐ வாண்டட் டு லேர்ன் இந்துஸ்தானி. எனக்கு ரிதம் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஐ லேர்ன் தப்லா. ஸோ இந்துஸ்தானி தப்லாவில் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 5 grades. வெரி நைஸ். ஸோ ஹிந்துஸ்தானி தப்லாவா வோக்கலா? தப்லா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 3 கிரேட்லாம் ஐ கிளியர்ட் இன் டிஸ்டிங்ஷன். சூப்பர். 2 அதுக்கப்புறம் 4வது கிரேடில் ஐ காட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். 5th கிரேடில் ஐ காட் செகண்ட் கிளாஸ். தென் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ரியலைஸ் என்னடா இதுவும் வரலையே நமக்கு, இது சரியாக வராதே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அப்புறம் ஐ வென்ட் டு மை மாஸ்டர். சரி, ஏன்னா என் கூட கற்றுக்கிற பசங்கள்லாம் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ். நான் கல்யாணம் ஆகி மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ்ல ஐ வாஸ் தி ஏரியா மில்க் ஹெரிட்டேஜ். ஆமா, ஹெரிட்டேஜ் மில்க் வந்து ஹெரிட்டேஜோட சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்துச்சுல. ஆமா, அது வந்து ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மார்க்கெட்டிங். அதர் இன்கம்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு. ஐ வாஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஃபார் அதர் இன்கம். ஓகே. காலையில் ஆஃபீஸ் எல்லாம் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு 7 மணிக்கு மேலே போய் அவர் என் மாஸ்டர் நாக்பூர்லேருந்து வருவார். ஏன்னா என்னோட போர்டு அங்கே தான் இருந்துச்சு. ஸோ நல்ல இன்ஸ்டியூட் எனக்கு கிடச்சிது, நல்ல மாஸ்டர் எனக்கு கிடைச்சாங்க. அப்போ நான் மாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், 5 வருஷமாக என் கூட வாசிக்கிறது இவ்வளோ பிடிச்சுங்களாம், நல்லா வாசிக்குங்க, ஏன்னா தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, டைம் இருக்குது, ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் திஸ் திங்ஸ் ஹேப்பன். ஸோ அதனால் நமக்கு அது மாதிரி வாய்ப்பெலாம் கிடைக்கலையே மாஸ்டர், நான் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நான் போய், ஏன்னா எக்ஸாமில் அந்த எக்ஸாமில் முன்னாடி ரொம்ப இன்சல்ட்டாக இருக்குது, நான் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் வந்து நான் சொன்னேன் இல்லை. திடீர்னு செகண்ட் கிளாஸ் ஆகிடுச்சு 5th கிரேடில். ஏன்னா போக நோட்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. நம்ம வாயில் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கையில் வாசிக்கணும். இட் பிகம் வெரி டஃப் ஃபார் மீ டு. அதோட டைம் சிக்னேச்சரும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இன்ஃபேக்ட் அதை முதல்ல டைம் சிக்னேச்சர் நீங்கள் சொல்லிவிட்டு அதை அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் அதே வாசிக்காத. அதில் டபுள் டெம்போ இருக்குது, விளம்பெத்துன்னு ஒன்று இருக்குது, அது விளம்பெத்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது இதே டபுள் டெம்போவில் போய் சரி அதுக்கே இன்னும் ஜாஸ்தி அப்படி போனால் வரல ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா. சரி இது போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் சொன்னேன், இல்லை நீ லைட் மியூசிக் கற்றுக்கோ, இதை ட்ரூப்லாம் வச்சுருக்க இல்லையா, நீ கிரேடெல்லாம் எழுதாத, எக்ஸாம்லாம் அப்பியர் ஆகாத, உனக்கு என்ன அங்கே முன்னாடி போய் உட்காந்து வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல,
சரி நான் உனக்கு சும்மா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 1.5 இயர் அவர் எனக்கு சும்மாவே ஸ்டைல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ஓகே. வேரியேஷன்ஸ் அதெல்லாம். இப்போ நான் எந்த சாங் கொடுத்தாலும் கேஷுவலாக உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஐ ஸ்டில் ப்ராக்டிஸ். வெரி நைஸ். வீட்டில் தப்லா தொலக் எல்லாமே வாங்கி போட்டு வச்சுருக்கேன். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஓகே. இந்த சூப்பர் சிங்கர் அப்புறம் இந்த சரிகமப்பா இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பாட்டையும் கூட உட்காந்து நானும் வீட்டில் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு கசல் ரொம்ப பிடிக்கும். பேசிக்லி ஐ எம் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ஹரிஹரன் சார். அதை நான் கேட்கலான்னு வந்தேன், ஹூ இஸ் ஹரிஹரன் டு யூ அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் என் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்துலையுமே. இப்போ பீயிங் எ மியூசிஷியன் உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஒரு சோகமான சுச்சுவேஷன் அனுபவிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு இருக்கேன். இன்டர்வியூ போயிட்டு சாரி வி கேன் சி இன்னும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இன்டர்வியூ டோர் திறக்கும் போதே நமக்குள்ளே ஒரு பிஜிஎம் ஓடும், ஒரு ஆர்ஆர் ஓடுமா. அது மாதிரி நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வெளியே வரும்போதே திறந்துட்டு பாடிட்டு வரும்போது அந்த பாட்டில் பூங்காற்றே கொஞ்சம் அப்படின்னு கதவு திறந்து வரும்போதே எனக்கு யாரோ பின்னாடி பாடுற மாதிரியே இருக்கும். சரி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எத்தனை தடவை பைக்கில் போகும்போது இமயமலை ஆனாலும் 4வது கியர் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது மாதிரி நிறைய அப்படி பாடும் போதெல்லாம் எனக்கு என் தலைவர் என்னோட குருஜி தான் அதில் வந்துடுவார். நம்ப மாட்டீங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போகும்பொழுது எனக்கு ஒரு எப்பயுமே அந்த மியூசிக் சிஸ்டமில் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். எதையாவது சேர்த்து வச்சு கொஞ்சம் பெருசாக ஸ்பீக்கருக்கு வாங்கி வீட்டில் மாட்டிக்கணும், நல்லா கேட்கணும்னு ஆசை எனக்கு. எல்லாரும் கேட்குற மாதிரி டொக்காக இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு மிக்சர் போடணும், அந்த பூஸ்டருக்கு என்ன வேலையோ அதெல்லாம் யோசித்து மாட்டுவேன். அப்போது அந்த மழைத்துளி சங்கமம் இருக்குல்ல, அந்த சாங் தான் எனக்கு டெய்லி தீம் மியூசிக். டெய்லி சாங், ஒரு மோட்டிவேஷன் சாங். நான் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே ஷூலாம் மாட்டும் பொழுது கரெக்டாக ஒரு 2-3 லிரிக் வரணும் அங்கே. அது கேட்டதுக்கப்புறமா தான் நான் வெளியே போவேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உள்ளே போய் அந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணுவான், நான் ஆஃப் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த வைப்ரேஷன்லாம் கீழே போய் சைக்கிள் எடுக்கணும். அப்போது தண்ணியில் மீன் அழுதா கரைக்குற அப்போல்லாம் டிஃபன் போயிட்டே இருக்கும், தகவலும் அறுவதில்லை. ஷூ போடும்போது மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரு அடுத்த லைனு பேக் எடுத்து விழியே விழி. சீரியஸாகவே இதெல்லாம் என் லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கேன். இமையே தீயும் போதும் கலங்காதீருன்னு கேட்ட உடனே அம்மா பாய்மா அப்படின்னு இது டெய்லி ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி மியூசிக் வாஸ் நோ புஷிங் மீ லைக் எனிதிங் நோ டெய்லி. என்ன கோர்ஸ் படிச்சீங்க குருநாதர்? நான் அங்கே பிபிஏ முடித்தேன். எம்பிஏ. அப்புறம் ஐ டிட் மை பிஜி டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஜிடிசிஏ முடித்தேன். வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து எல்எல்பியும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வெரி நைஸ். எங்கே கிடைக்குது அந்த மோட்டிவேஷன்லாம்? செல்ஃப் தான். ஏதாவது ஒன்று ஆக்சுவலாக எல்எல்பி நான் மேஜராக போட்டதுக்கு காரணம் வந்து இந்த ரீசெண்டாக நம்ம போதி குரூப் ஆஃப் சென்னைன்னு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்தோம். அதில் போதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் வி டிட் லாட் ஆஃப் ஒர்க். ஸோ கொரோனா டைமில் வி வர் திங்கிங் வாட் டு டூ, எதுவும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னோடய பார்ட்னர் மிஸ்ஸஸ் ஆனந்தி இருக்காங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி அ வெரி டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு. என்ன புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேடா பாஸ் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் பாட்டு பண்ணியே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணோம் சொல்லுங்கள் அப்படின்னும் போது இந்த ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை ஷி வாஸ் ஒன்லி 7 years old at that time, 2019 if I'm not wrong. She was brutally by the neighbor and கொலை பண்ணப்பட்டாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட் தட் வாஸ் வெரி மச் ஷாக்கிங். அந்த டைமில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ் டிபி இது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அப்போ என் பொண்ணுக்கு 7 வயசு. ஸோ ஒரு ஸ்டேட்டஸில் இது மாதிரி நான் அன்பு மகளே நீ போயிட்டு வா, ஏன்னா உன் கூட வாழற யாரும் உன்னை வாழ வைக்கிற அளவுக்கு இங்கே தகுதி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பர்த்லேயாவது நீ நல்ல ஒரு ஜென்மம் வரணுமா அப்படின்னு நான் ஏதோ போட்டு ஒரு இரங்கல் செய்தி வைக்கிறதுக்கு பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ, உன் பொண்ணு ஓகே தான். சில பேர் கேட்கவும் பயம் இல்லை, அவன் பொண்ணுக்கு தான் வச்சுருக்கானா, ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னும் போது தட் ஆக்சுவலி கேவ் மீ அ தாட். அப்போ அடின்னு வந்து நமக்கு பட்டால் தான் வலிக்கணும் இல்லை, அடுத்தவங்களுக்கு வந்தால் அது ஒன்லி ஒரு ஸ்டோரி. அப்படி வச்சா நமக்கு இருந்தால் தான் வைக்கிறோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை நம்ம எதாவது செய்யணும். ஸோ த்ரூ திஸ் ட்ரஸ்ட்
we want to do something. அப்போ இவங்க இந்த மேட்டரை கேட்கும்போது ஐ said I'm being a musician. பாட்டில் தான் நான் எதாவது சொல்ல முடியும், என்ன சொல்லணும், சரி இதுக்கே ஒரு சாங் பண்ணலாம், தீம் சாங் மாதிரி, ஒரு ப்ரொட்டஸ்ட் சாங் மாதிரி. சரி, அப்போ 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் என்ன சொன்னேன், சைல்டு அப்யூஸ் அப்படின்னாலே ஒரு வலி இல்லை, அதனால ஒரு சோகமாக ஏதாவது ஒரு ஒரு கன்வேயிங்காக ஒரு பத்தட்டிக்காக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் எல்லாரும் அந்த பேத்தாஸை சொல்லிகிட்டே இருக்கிறோம், நீங்கள் வேணால் சரி நம்ம வேணால் சொல்யூஷன் சொல்லுவோம், பாட்டில் தீர்வு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், 2த்தையும் போட்டுடலாமா, ஏன்னா இது வேறு ஜான்ரா, இது வேறு ஜான்ரா, இது வேறு சைன், இது வேறு சைன், இதுக்கு வேறு மூடு வேணும், இதுக்கு வேறு மூடு வேணும், அதை கனெக்ட் பண்ணோம். I did lot of experiments and then நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, தமிழா ஆமாம், அதில் எப்படி ஸ்லோவாக அப்படியே போய் திடீர்னு ஹைப் ஆகுது இல்லையா. ஸோ அது நான் என்னோட ரெஃபரன்ஸ் சாங்காக வச்சுக்கிட்டேன். சைல்டு அப்யூஸ்க்காக யார் யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்க சமூகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ சபரிமலான்னு ஒரு டீச்சர் வந்து நீட்டில் ஒரு குழந்தை இறந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ அவங்க பண்ணாங்க அந்த அனிதா, அது எதிர்த்து இந்த சபரிமலா டீச்சர் வந்து தன்னோட கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணாங்க. நீட் வேண்டான்னு முதல்ல ப்ரொட்டஸ்ட் பண்ண ஒரு லேடி டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர், அவங்களோட கனெக்ட் ஆகி அவங்கள கூப்பிட்டு லிரிக் எழுத சொல்லி ஆல் நோ ஒரு பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துச்சு அந்த அந்த சாக்கா. ரைட், ஓகே. அப்போ நம்ம ஐ நேம்டு தட் ப்ராஜெக்ட் லைக் சாக்கா. சும்மா டைரியில் அப்படி எழுதின, ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் சைல்டு அப்யூஸ், இந்த ஃபர்ஸ்ட் 4 வார்த்தை எடுத்து சாக்கா அப்படின்னு எழுதணும். ரொம்ப பெரிய ஒரு ரீச் சக்ஸஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கூட அசோசியேட் ஆனது வந்து பத்மஸ்ரீ சங்கர் மகாதேவன் சார். அவரை வந்து இந்த வாய்ஸ்க்கு நம்ம அப்ரோச் பண்ணோம். தட் டைம் ஹி வாஸ் தி ஜட்ஜ் ஃபார் சூப்பர் சிங்கர். ஸோ சென்னைக்கு வந்து போயிட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ சங்கர் சார் வந்து ஹி லென்ட் டு மீ ஹிஸ் வாய்ஸ். அப்புறம் சபரிமலா எழுதினாங்க. த சாங் வாஸ் வெரி மச் கன்வேயிங். அதுக்கப்புறமா இது இப்படியே இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு ப்ராஜெக்டாகவே எழுதினேன். அது பாட்டு முதல்ல போட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டிலேருந்து ஒரு படத்தை எடுத்தோம் ஷார்ட் ஃபிலிமுக்கு. மகேந்திரன் நடித்தார், மாஸ்டர் மகேந்திரன். அந்த நிறைய ஆர்டிஸ்ட் நடித்தாங்க, ராம்நாதன் சார், ஸ்ரீரஞ்சனி மேடம், நிறைய பேர் அதில் நோன் ஃபேஸஸ் இருக்காங்க. இது இல்லாமல் எல்லாரும் கொரோனா டைமில் அப்போ அந்த செல்ஃபி வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. நிறைய பேருக்கு அனுப்புறது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. பட் இது வந்து எவ்ரிபடி சார், சத்யராஜ் சார் பேசினாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ், நிறைய பார்த்திபன் சார், நிறைய பேர் தி ஸ்டார்டட் சப்போர்ட்டிங். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு எனக்கும் தெரியவே இல்லை. அப்படியே காற்றுல தூரம் போகிறப்போ யாரோ 4 பேர்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். இதை வந்து ரேடியோ சிட்டி கனெக்ட் ஆனாங்க. ஸோ ரேடியோவில் போட்டு லெட்ஸ் ஆக்கான்னு சொல்லி அந்த டைமில் ஒரு பிரளயத்தையே உருவாக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிபடி, நீ யார் வேணால், யூ மைட் பி டாம், டிக் அண்ட் ஹாரி, யாராக இருந்தாலும் லெட்ஸ் ஆக்கா அப்படின்னு ஒரு வீடியோ மட்டும் அனுப்புங்க. காலேஜில் எடுத்தோம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எடுத்தோம், நியூஸ் ரீடர்ஸ் எடுத்தோம், எல்லா அசோசியேட் பண்ணி எவ்ரி வீக் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் டே பை டே வி ஸ்டார்டட் டூயிங் திஸ் மிஸ்ட்ரி. ரேடியோலாம் சொல்லுங்க, என்னப்பா எங்கே பார்த்தாலும் சாக்காங்கிற, என்னதான் சாக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் அப்படின்னு சொல்லி ரேடியோவிலலாம் அனௌன்ஸ் பண்ணி தென் ஒன் ஃபைன் டே வி லான்ச்ட். ஏன்னா அப்போ லக்ஷ்மி ஐபிஎஸ்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஷீ இஸ் ஆல்சோ லைக் எங்களை மாதிரி லைக் மைண்டட் பீப்புள். அவங்க என்ன பண்ணாங்க, சமுத்திரகனி சார் கிட்ட கனெக்ட் பண்ணாங்க. அவர் ஒரு போர்ஷன் நடித்தார். ஓகே, இட் பிகம் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். நம்ம ஏதோ ஒன்று உருப்படியாக கொரோனாவில் செஞ்சது அப்படின்றது எனக்கு இந்த சாக்கா. ஸோ இந்த சோஷியல் ஆக்டிவிசம்ங்கிறது வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நடந்தது தான், இல்லாட்டா ஜென்ரலாகவே வந்து நம்ம நிறையா பேசியிருக்கோம் முன்னாடியே. ஜென்ரலாகவே நம்ம பேசும்போது சோஷியல் ஆக்டிவிசம்ங்கிறது வந்து இட்ஸ் பின் அ பார்ட் ஆஃப் யூ. நீங்கள் நிறைய விதத்தில் அதை பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. அப்புறம் இப்போ ஒரு ஸ்பீக்கர், கரெக்ட், அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ், அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அகேன்ஸ்ட் சைல்டு அப்யூஸ், மாதிரி பல இடத்துல போய் நீங்கள் பேசுகிறீங்க, நிறைய விஷயத்த செய்கிறீங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை வந்து உங்களுக்கு ஒரு நம்ம குழந்தை மாதிரி எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும். எல்லா பொண்ணுங்களும் வந்து நம்மளோட விமன்ஹுட், நம்மளோட இவங்க தான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதும் எங்கேருந்து ஆரம்பிச்சது? யார் அப்படி பார்த்தாங்க உங்கள் வீட்டில்? அந்த சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்களா? சின்ன வயசுலேருந்தே நமக்கு அப்படிலாம் தோணும். இப்போ நம்ம டியூஷன் படிச்சுட்டு வரோம், அதே மாதிரி கராட்டே கிளாஸ் போவேன். பட் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கொஞ்சம் அண்டர் ப்ரிவிலேஜ்டு, இந்த பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க, அவங்களாம் இருக்க தான் செஞ்சாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டேனோ
அதை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களை அப்படியே நிற்க வச்சு கராட்டே கிளாஸ் எடுப்பேன். அடுத்த லெவல் என்னன்னு கேட்டால் எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் மறுநாள் போனால் தான் எனக்கும் தெரியும். என்ன கற்றுக்கிட்டு வந்தோமோ அதை அப்படியே திரும்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுலாம் செஞ்சுட்டு தான். பட் இன்ஃபேக்ட் என் வீட்டில் சில ஆட்களே சொல்லுவாங்க, ஏன் அவங்க வீட்டில் போய் உட்கார்ற, அவங்க வீட்டில் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீட்டில் என்னோட எதிர் வீட்டில் முனியம்மான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களுக்கு 4 பசங்க. ஓகே. அவங்க வைக்கிற அந்த அந்த உருளைக்கிழங்கு போட்டு இந்த கருவாட்டு குழம்பு ஒன்று வைப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் சாப்பிட்டுட்டு வந்து வீட்டில் சொல்ல முடியாது நான் அங்கே சாப்பிட்டேன். ஓ, அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, காட் இட் ஆஃப் கோர்ஸ். அது பாட்டி அந்த அவங்கெல்லாம் இருக்கிற டைமில். ஸோ இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், ஏன் அப்படி செய்கிறாங்க. பட் இட் வாஸ் ஆல் ஒன்லி ஜென்ரல் தாட். நம்ம இந்த போதி ஆரம்பிக்கும் போது என் கூட ஆனந்தின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ஷி வாஸ் இன் டு லாட் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். லைக் ரோட்டரியோட இன்னர்வீலோட அவங்க நிறைய கிளப்ஸை வந்து சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஏரியாவில் செக்ரட்டரியாக இருந்தாங்க அசோசியேஷனில். ஸோ இது மாதிரி எதாவது இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களும் நம்ம கனெக்ட் ஆகும்போது அந்த பூவுடன் சேர்ந்த நார் மாதிரி தான் நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வரும். பட் சில விஷயங்கள் நான் இன்சிஸ்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா போதியில் நம்ம பாடசாலைன்னு ஆரம்பிக்கிறோம், டியூஷன் சென்டராக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட ஒரு 150 குழந்தைங்க ஒரு இயருக்கு கிடைக்கிறாங்க. படிப்பு தவிர நம்ம வேறு என்ன அவங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு இந்த ட்ரஸ்ட் மூலமாக துளிர்கள்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். எனக்கு என்னோட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற நம்ம வயசில் இருக்க யாருக்கும் இந்த அட்வைஸ்லாம் கொடுக்குறது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா ஏற்கனவே அது ராட்டன். இதுக்கு மேலே அவங்கள போய் நம்ம திருத்தணும் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளோட வேஸ்ட்டு. ஆனால் விதைக்கிறது எதுவோ அது முளைக்கும். ஸோ அதை நீ கரெக்டாவது விதைக்கணும் இனிமேல் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். இந்த சின்ன பிள்ளைங்கள நமக்கு எதாவது செய்யும் போது அடுத்த சமுதாயம் அப்படின்னு ஒரு உருவாகும் பொழுது அது நிச்சயமாக நல்லதாக இருக்கும். அதை பார்க்க நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எஃபர்ட்னும் நம்ம இவர் சொல்லுவார்ல, ஆனால் விதை நான் போட்டது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அண்ட் கீன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 500 குழந்தைங்களாவது ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுருப்போம். ஒரு 150 டிரான்ஸ்ஜெண்டர்ஸையாவது அவங்களோட விடுபட்ட எஜுகேஷனுக்கு நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்தாங்க. சரி, எங்களுக்கு நான் சூழ்நிலை காரணமாக நாங்கள் படிப்பு விட்டுட்டோம், படிப்பு இல்லாதனால தான் இப்படி இருக்கோம், எங்களுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களோட படிப்பு முடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அக்ராஸ் தமிழ்நாடு. இதெல்லாம் இல்லாமல் போதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் அவங்களோட CSR ஃபண்டில் நம்ம ஒரு டைப் போட்டு வி மேனேஜ் டு கேதர் 15 எலிஜிபிள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அவங்கள ஒருங்கிணைச்சு IIT மெட்ராஸோட அவங்கள டைப் பண்ணி ட்ரோன் ஆப்ரேட்டிங்கான கோர்ஸை கற்றுக் கொடுத்து ஏஷியாஸ் நம்பர் 1 ட்ரோன் ஆப்ரேட்டிங் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டீமை நம்ம தான் உருவாக்கணும். அதாவது லைசன்ஸ்டு அவங்க வந்து தேர் கால்ட் அஸ் பைலட்ஸ் ஒன்லி, ட்ரோன் ஆப்ரேட்டிங் பைலட்ஸ். இது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு டீம் இங்கே உருவாகிட்டு இருக்குன்னு CM வரைக்கும் போய் அவர் என்ன பண்ணுறாரு, பொதுப்பணித்துறையோட கனெக்ட் பண்ணி நேரு மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட சொல்லி கார்பரேஷனில் டைப் பண்ணி கார்பரேஷனில் இப்போ நம்ம அந்த மஸ்கிட்டோ எராடிகேஷனுக்கு இந்த ட்ரோன் தான் போகணும். ஸோ நம்ம டீமில் இருக்க TGs தான் வந்து அந்த வேலைக்கு கான்ட்ராக்டில் பணி அமர்த்தப்பட்டாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நடக்கும்னு நமக்கும் தெரியாது. அதோட அடுத்தடுத்த ஸ்டெப் அதான் நான் சொல்றேன் பாருங்க, நம்ம தானா கண்டிப்பாக அதை கூட்டிகிட்டு போகணும்ல, விதை தான் நம்ம போடணும். ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பிணைப்புன்னு ஒரு டீம் இருக்காங்க. எங்கே யாராவது அண்டர் ப்ரிவிலேஜில் கொரோனா டைமில் வி ரன் லைக் எனிதிங், வி கேவ் ஃபுட்ஸ் அண்ட் ஆல் பேசிக் நெசசிட்டிஸ்லாம் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஒருத்தருக்கு வீடு ஃபயர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இது மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ ஜான் பீட்டர்னு ஒரு குழந்தை, இடுப்பு கீழே அவனுக்கு எதுவுமே வேலை செய்யாது. ஸோ அவனுக்குன்னா இந்த மோட்டரைஸ்டு வீல் சேர்னு ஒன்று நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணேன். அது இசைக்காக இணைவோம்னு சொல்லி ஒரு FB லைவ் பண்ணேன். அப்புறம் 4 வீக்கெண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணோம். லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து பிரியங்காவும் நம்ம ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம் அவரும் வந்திருந்தார். ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம் நிக்கில் ஃபர்ஸ்ட் டைட்டில் வின்னர் சொல்ல ஞாபகம் வருது. ஸோ நிக்கில் அவனு வந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. மனோ சாரங்கி பிளேயர், அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் ஷோ அவனை கண்டக்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் ரைசிங் ஃபண்ட். 3 lakhs வேணும் எனக்கு எஸ்டிமேஷன். இந்த 4 வாரத்தில் இந்த 3 லட்சத்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆனால்
மீடியாவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணோம். ஏன்னா ஐ டோல்ட்ல லைக் நான் பாலிமரில் இருந்தேன். ஸோ அதனால் என்னோடய டீமை கொஞ்சம் எதுவும் அவனுக்கு இன்டர்வியூ எடுத்தோம். பாலிமரில் டெலிகாஸ்ட் ஆனவுடனே சன் டிவி, தந்தி டிவி எவன் எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இதில் ட்விட்டரில் வந்து புதிய தலைமுறை சிஎம் அட்டாக் பண்ணி போட்டாங்க. சிஎம் என்ன பண்ணார், கீதா ஜீவன்னு இந்த துறைக்கான அமைச்சர் அவங்கள அட்டாக் பண்ணி ஸோ ஆல் கேம் லைக் அவங்க உடனே ஃபோன் பண்ணி என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கீதா ஜீவன் மினிஸ்டர் சரி, சேகர் பாபு மினிஸ்டரும் வந்தாங்க, தயாநிதி மாறன் சார் எல்லாமே. அவனோட வீடே வந்து ஒரு 10க்கு 10 தான் இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து தே ஆஃபர்டம் தட் மணி தென் அண்ட் தேர் அந்த வீல் சேர். ஏன்னா வீல் சேர் வந்து ரெடியாக கிடைக்காது அவனுக்கு. வந்து நான் தரையிலேருந்து ஒரு 1/2 அடி தான் அவனை தூக்க முடியும். ஸோ ஒரு ஹைட்ராலிக் பொசிஷனில் ஒரு லிஃப்ட்டு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் அவன் மேலே ஏறி வந்து இந்த சீட்டிங் கெப்பாசிட்டியில் வந்து அதுக்கப்புறம் அந்த வீல் சேர் ஆப்ரேட் பண்ணிட்டு போகணும். ஸோ இவ்வளோ டெக்னிக்கலாக அதில் வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபண்டு கலெக்ட் ஆகிடுச்சுல்ல, நம்ம அதையும் வந்து வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் அவன் பேரில் எஃப்டியில் போட்டு இப்போ வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இப்போ அவன் காலேஜ் போயிட்டான். காலேஜ் இந்த சென்ஸ் இப்போ இதில் கரஸில் போட்டார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அவன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பையன். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று தூணிக்கிட்டே இருக்கும். அப்படி போகிற போக்கில் ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டு அதான் நீங்கள் செய்யறத வந்து சின்னதாக செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அது வந்து பெருசாக கொண்டு போகுது. அதுதானே வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே யூனிவர்ஸ். அம்மா ஒரு சேயிங் ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க, எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் அப்படின்னு. அது நீங்கள் உண்மையில் நினைக்கும் போதே நம்ம அந்த எதுக்காக போகிறோன்னா, கொரோனா டைமில் அந்த பையனுக்கு அந்த மாதத்துக்கான கிராசரி கொடுக்க போகிறேன். ஓகே. அப்போ அவனை பார்க்கும்போது பார்த்தா அவங்க அம்மா தான் அவனை தூக்கிட்டு போகணும் எங்கேயுமே. அவன் சிங்கிள் லேடி. ஓகே. தட் ஃபெல்லோ ஹஸ் பிகம் ஹியூஜ் இன் சைஸ். அவனை அதுக்கப்புறம் அந்த அம்மா தூக்கவே முடியாது. ஸோ தூக்கவே முடியலன்னா அப்போ அவனோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவனோட மொபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னு சும்மா யோசிச்சது தான். அது தரையில் உட்காந்துக்கிட்டு இங்கே இவ்வளோ ஹை லெவலில் டிவியை வேறு மாட்டி வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனுக்கு கழுத்தெல்லாம் லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்த்தோ வர வச்சு அவனுக்கு ஃபிசியோ கொடுத்து இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் செஞ்ச வேலை ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து டிவியை கீழே போட்டேன். ஏன் நீ இப்படி பார்க்குற, இப்படியே பார்க்கலாம்ல அப்படின்னு. அது சொல்கிறது கூட அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது ஒன்று யோசிக்க போய் அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய மினிஸ்டர்ஸ் வந்து போனாங்க, லைவில் போட்டாங்க நியூஸில். பட் எதுலேயுமே நான் முன்னாடி இருக்க மாட்டேன். அதுக்கு 2-3 காரணம் இருக்கலாம். ஒன்று ஐ வாஸ் ஹோல்டிங் அ பொசிஷன், ரெண்டாவது ஐ வாண்டட் டு பி அட் த பேக் சைட். நான் அதான் ஆனந்தி அதுதான் ஃப்ரண்ட்ல இருந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்து ட்ரக் அப்யூஸ்க்காக ஒரு பாட்டு எடுக்க சொல்லி, ஏன்னா இப்போ இந்த சைல்டு அப்யூஸ்க்காக இந்த பாட்டு பண்ண ப்ராஜெக்டை ஐ ஹவ் மேட் மோர் தென் 15,000 சில்ட்ரன் இன் ஸ்கூல்ஸில் செமினார் எடுக்க சொல்லி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சாரே வந்து he gave me that that permission. So chief education officer-ஓட ஒரு பர்மிஷனோட I went and met all the government school children. I spoke. இந்த படத்தை ஃபஸ்ட்டு போட்டுருவோம், படத்தோட அந்த பசங்களை கனெக்ட் ஆக வச்சுருவோம். அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் டு ப்ரிவெண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் ஈவில் ஆக்ட் சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு 1 hour பேசுவேன். ஃபைனல் half an hour வந்து 2 hour செஷன். ஃபைனல் half an hour வந்து வில் டாக் அபவுட் போக்சோ ஆக்ட், இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போக்சோ ஆக்ட், எதுக்காக இது உருவாக்கப்பட்டது, இதில் நீ என்ன ப்ரிவிலேஜ் வச்சுக்கலாம், நீ இதில் யாரெல்லாம் கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ அதை தப்பாகவும் பயன்படுத்துகிறாங்க குழந்தைங்க, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் அப்படி தப்பாக ஏதாவது பண்ணினா அதில் என்ன உனக்கு தண்டனை, எல்லாத்தையுமே ஒரு கலவையாக போட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்போ எல்லா டீச்சர்ஸும் என்கிட்ட சொன்ன யுனானிமஸாக சொன்ன ஒரே ஒரு விஷயம், சார் இதை விட ரொம்ப பெருசாக டாமினேட் ஆகிருக்க ஒரு பிரச்சனை இங்கே நம்ம ஊரில் ட்ரக் அப்யூஸ் சார். சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிற குழந்தைங்க இந்த கூல் லிப்னு ஒன்று விற்குது, அதில் ஆரம்பிக்கிறானுங்க சார், எங்கே போய் முடியுதுன்னே தெரியல. ஸோ அதுக்கு ஏதாவது இது மாதிரி செய்யலாமே அப்படின்னு. எனக்கு அது ஐடியாவே இல்லை, ஏன்னா அந்த மாதிரி தோணவும் இல்லை. பட் இவங்க எல்லாம் இன்சிஸ்ட் பண்ண ஓகே ரைட், நம்ம அடுத்த ப்ராஜெக்டை வந்து சாடா அப்படின்னு எடுப்போம், ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ். சாக்கா வந்து டியா மாற்றிட்டு. கமிங் பேக் டு மியூசிக், நிறையா ஜிங்கிள்ஸ், நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் ஓகே சினிமா இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஏன்னா என்னோட அந்த ஒரு ரிஜிட் க்ரோத்துக்கு யூ கேனாட் கோ அண்ட் பெண்ட், ஆர் உன் வயசு அது இல்லை, அதனால் நீ இனிமேல் போய் யார்கிட்டையும் உட்காந்து சார்
எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போட்டு காமிச்சு வாய்ப்பு கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. ஓகே, ஐ தாட் நமக்கு ஏதாவது வரும்ல அப்படின்னு தேடி வர்றதை செய்வோம் அப்படின்னு வெளியே வந்துட்டேன். ஓகே. சினிமாக்குன்னு முயற்சி பண்ணுறதை நிறுத்திட்டேன் அடியோட. அண்ட் அதுலேருந்து வர ஆரம்பித்தது நிறைய ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு, ஜிங்கிள்ஸ் ஒர்க் பண்ணேன் நிறைய. ஏதாவது ஜிங்கிள்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். நீங்கள் இந்த பாட்டெலாம் கேட்டிருக்கலாமே, நம்ம கார்பரேஷனில் போட்ட அந்த சாங்க்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த டிபிஹெச்சோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தோட கனெக்ட் ஆகி அவங்களோட நிறைய அவேர்னஸ் சாங் பண்ணேன். டிவார்மிங்க்கு இந்த குடல் புழு நீக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் ஒரு சாங் பண்ணி கொடுத்தோம். அது வந்து எப்படின்னா அந்த ஸ்கூல் லெவல் காம்படிஷனுக்கு ஒரு 6/8 பண்ணோம். அதை கேட்டுட்டு அந்த டைரக்டர் என்ன பண்ணார், இது ஏன்னா பசங்களுக்கு போகணும் அது, ஸோ இது காம்படிஷனாக கண்டக்ட் பண்ணுங்கன்னு அக்ராஸ் தமிழ்நாடு எல்லாரும் இந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி அது எல்லாரும் வீடியோஸ் திரும்ப அமைச்சு அதில் இருந்து ப்ரைஸ் செலக்ட் பண்ணி வின்னர்ஸை கொடுத்து அப்படி ஒரு கேம்பெயின். ஸோ உங்களோட மியூசிக் வந்து உங்களோட சோஷியல் ஒர்க்கோடையே அப்படி தான் போயிருக்கு இப்போ வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கொரோனா டைமில் நிறைய FB லைவ் பண்ணும் போது குளோபல் லெவலில் கனெக்ட் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட்டாலியிலேருந்து ஒரு நண்பர் வந்து அவரோட தமிழ் ஈழ பாடன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட மாவீரர் தினம்னு ஒன்று இருக்குது, மறித்து போனாங்களே அவங்களுக்காக ஒரு அஞ்சலி நாள் அது. ஸோ அதில் 4-5 இயர்ஸாக அவங்களுக்கான அந்த ஒரு தீம் சாங் போட்டால் அவர் வந்து ஒரு எழுத்தாளர். ஸோ அவர் இப்போ பாட்டு எழுதி வருஷம் அமைச்சிருவார். நான் இங்கே வந்து அதை மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணி எவ்ரி இயர் வி ரிலீஸ். போலீஸில் அவங்களோட ஆன்டி ஹாங்கிங் செய்யக்கூடாது அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் பண்ண பாட்டு நிறைய இதில் சிக்னல்ஸில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டு இப்போ கேட்குது சில சமயம்லாம். நான் தான் கொடுத்துருப்பேன் இந்த உனக்காய் பெண்ணையோட அந்த இன்டர்லூட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டு பாதசாரிகளின் கனிவான கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு தரேரா தரேரா. அவன் என் ஃப்ரெண்டு நாள் அங்கே OMRல போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னலில் நிற்கிறோம், அந்த அந்த இடத்துல நிற்கும் போது தட்டிட்டு மச்சான் உன் பாட்டு மாதிரி இல்லை, என் பாட்டு தான், நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு. தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமாக வந்து நம்ம இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை தானே இப்போது மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கணும், எல்லாருக்கும் நம்மளை தெரியணும். இதெல்லாம் வந்து ஒரு தாண்டினதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் நமக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வருவோம். எனக்கு இதான் பிடிக்கும், என்னால் இதெல்லாமே பாட முடியும், ஆனால் நான் இதை தான் பாட போகிறேன் ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் வீட்டுக்கு போய் என்னால் தூங்க முடியுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எஸ் எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு இப்போது சோஷியல் ஆக்டிவிசம்ங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் என்னோடய மியூசிக்கை நான் இழக்காமல் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இசை பாட்காஸ்ட்டில் வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா சினிமாவோட இருக்கிறவங்க, ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் அந்த மாதிரி. இது வந்து இசை பாட்காஸ்ட்டுக்கு ஒரு ஆனர். நிச்சயமா, பிகாஸ் யாராவது ஒருத்தர் வந்து இப்படி யோசிச்சாதானே நாம் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ நீங்கள் அதை யோசிக்கிற இடத்துல இருக்கீங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ப்ரைடு. அண்ட் ஆக்சுவலாக என்னை அந்த இடத்துல வச்சிருக்காரு கடவுள். ஸோ அதனால அதான் அது உங்களோட ஹம்பிள் நேச்சர் நீங்கள் சொல்கிறது. இல்லை, நான் நிஜமாகவே இது எனக்கு தெரியாது யாரை மியூசிக் பண்ணா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இவங்க வந்து ட்ராஷ் வந்து குப்பை எடுக்கிற வரவங்க வந்து பாட்டு போட்டுகிட்டே வருவாங்க. அப்படி சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. சரி, யாரும் நான் பாடிட்டே தான் நான் குப்பையை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுப்பேன். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பாட்டு. யோசிப்பேன், நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மியூசிக்லாம் அப்படின்றது. யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, நீங்களா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தினசரி நம்மளோட வாழ்க்கையில் வந்து இருக்கிற ஒரு விஷயம், அதை வந்து ட்ரிவியலாக பார்க்குறோம் நம்ம. இதுக்கு போட்டிருக்கோம் அப்படி இல்லாமல் அதை ரசித்து செய்கிற உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னும் நிறைய நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் பண்ணணும். நிச்சயமா. ஸோ காட்ஸ் கிரேஸ் ஆக்சுவலாக இந்த 25 years ஆஃப் ஜேர்னி இது மாதிரி ஏதோ உருப்படியாக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஹானஸ்ட் மியூசிஷியன் சொல்கிறது கேட்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐ நோ ஹவு மச் சாக்ரிஃபைஸ் யூ ஹவ் டன் ஃபார் திஸ் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பர்சனலாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். வி ஹவ் பீன் டு சோ மெனி காம்படிஷன்ஸ். நானே இன்ஃபேக்ட் அடிக்கடி ஃபோன் பேசிட்டு இருந்திருக்கோம். நம்ம
நானே எனக்கே வந்து யாராவது எனக்கு ஜட்ஜாவோ இல்லை காம்படிஷன் நம்ம வரணும் கெஸ்ட்டாவோ கூப்பிட்டாங்க, சார் உங்கள் கூட யாராவது இதே மாதிரி மியூசிக் தெரிஞ்சவங்க கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யா தவிர நான் வேறு செகண்ட் ஆப்ஷனை யோசிச்சதே இல்லை. அது மாதிரிலாம் எனக்கு வாய்ப்பு வரும்போது நான் போயிருக்கும் போனோம். ஸோ அதனால ஐ நோ ஹவு மச் யூ லவ் நோ மியூசிக். அதுக்காக இப்போ நீங்கள் உங்கள் வேலை ஒரு 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 டிக்னிஃபைடு பொசிஷன் அந்த வேலையெல்லாம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அண்ட் யூ ஸ்டில் ஸ்பெண்ட் யுவர் வேல்யூபிள் டைம் டு டூ சம்திங் வர்த் இன் மியூசிக். இது மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வரணும் வெளியே. யாருமே பண்ணல. நம்ம எல்லாரும் உட்காந்து பாட்காஸ்ட் என்னென்னோ பேசுகிறாங்கல்ல, எவ்ரி டே வி கெட் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் லைக் திஸ். பட் ஹூ டாக்ஸ் அபவுட் மியூசிக்? அப்படியே மியூசிக்கை பற்றி பேசணுன்னாலும் ரொம்ப தெரிஞ்சவங்க எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கணும். ஏன்னா கமர்ஷியலாக யோசிக்கிறாங்க. இவங்க ஃபோட்டோவையும் இவங்களோட இன்டர்வியூ பார்த்தா தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மக்கள் பார்ப்பாங்க. அப்படின்லாம் இருக்கும்பொழுது ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக நீங்கள் யோசித்து செய்கிறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் சௌந்தர்யா. எனக்கு ரொம்ப பிரேக் இருந்து நம்ம மீட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. போலதான் இருக்கு. இப்போ நான் நிறைய யோசிக்கிறேன், ஐயோ இது சௌந்தர்யா கொடுத்துருக்கலாமே, இது நம்ம ஏன் சௌந்தர்யா கேட்கல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுறோம். எஸ், எனக்கு அந்த இனிமேல் எங்கள் தெருவில் போகிற குப்பை வண்டிக்கு என் வாய்ஸ் தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு ஆம்பிஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, சூப்பரா இருக்கும். அது டெய்லி வேக்கப் சாங். ஆமா, சோ அது பெரிய விஷயம், நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பிடிச்சது. நான் வந்து இதெல்லாம் இல்ல, நான் சும்மாவே பாடிட்டு இருப்பேன் அந்த பாட்டை. ஓகே, அதனால சொல்றேன். வெரி நைஸ். நமக்கு நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான டோர்ஸ் ஓப்பன்டா தான் இருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் நம்ம ரெக்கார்டிங் ஸ்டுடியோல மீட் பண்ணோம். ஸோ இன்ஷால்லா கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பாக. ஸோ ஆஸ் ஐ செட், இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம நிறைய மீட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அந்த சந்தோஷம்லாம் மல்டிப்ளை ஆகணும். அவ்வளோதான் இசை பாட்காஸ்ட்லேருந்து என்னோட விஷ். ஸோ கைண்ட் ஆஃப் யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, உங்களோட அந்த 27 எபிசோட்ஸும் பார்த்துட்டேன். எல்லாரும் எல்லா லெவல்லையும் ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு லெவல் ஆஃப் ஹைட்டில் இருக்கிற ஒரு லிஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னையும் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் அதே ஹைட்டில் தான் இருக்கீங்க. ஸோ என்னையும் வந்து நீங்கள் இதில் இன்வைட் பண்ணி பேசினேன் சௌந்தர்யா. உண்மையிலே ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. சார் இது என்னோட கடமை சார், இது என்னோட ஆசை. இது என்ன இசை பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இதில் ஹைரார்கி கிடையாது. இதில் நான் பெருசு நீ பெருசு கிடையாது. இதில் என்றைக்குமே வந்து இவங்க பெரிய ஆள் இவங்க சின்ன ஆளுங்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே மியூசிஷியன்ஸ். ஒரு பக்கமாக அவங்கவுங்களோட இசைக்காக போராடிட்டு இருக்காங்க, இசை கூட போராடிட்டு இருக்காங்க, இசையோட போயிட்டுருக்காங்க. அவ்வளவுதான் இசை பாட்காஸ்டோட நோக்கம். இது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணுங்கிறதுக்கு வந்து ஐ எம் ப்ரேயிங் ஃபார் தட். நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெஷியஸ் டைம். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெஷியஸ் டைம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆல் த வே. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்ட்டோட இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ K R Soundarya signing off from the Isai Podcast. Bye.